ஏப்ரல் 10 நெக்ஸ்ட் வேர்ல்டு ஹோமியோபதி டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்கும் அந்த ஹோமியோபதி மெடிசனை பற்றி தெரியும். ஏன்னா எப்போ பாரு அந்த டிவியில் 10 மணிக்கு மேலே தான் ஓடிட்டு இருக்கும். சரி, இந்த ஹோமியோபதி அப்படின்றது வளர்ச்சி என்ன, இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முறையாக இது வந்து ஹிப்போக்ரட்டிஸ் அப்படின்ற ஒரு கிரேக்க அறிவியலாளர் இருக்கார். இவர்கிட்ட தான் இது வந்தது அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இவர் தான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா இந்த முகம் சம்மந்தப்பட்ட இந்த ஃபேஸ் ஹிப்போக்ராட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்க இறக்க போகிறதுக்கு முன்னாடி அந்த சிம்டம்ஸ் எல்லாம் வந்து சொன்ன ஒரு பர்சன் முதல் மருத்துவராக பார்க்கப்படுறாரு. கிரேக்கத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஆள் தாங்க இவர். ஸோ இவர்கிட்ட வந்தது அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தாலும் உண்மையாகவே இது யார் உருவாகினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெர்மன் நாட்டை சேர்ந்த கிறிஸ்டியன் ஃபெட்ரிக் சாமுவேல் ஹனிமோன் அப்படின்ற ஒரு பர்சன். இவர் தான் இதை முதல்ல உருவாகிறார். ஏன்னா இவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவத்தை படிச்சுட்டு ஆங்கில மருத்துவம்லாம் படிக்கணும்னு படிச்சுனே இருக்கிறாரு. பட் ஆனால் ஒரு மிகப்பெரிய விரக்தி. ஏன்னா எப்போ பாரு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, சைடு எஃபெக்ட் வந்து நேருது, ஒரு முழுமையான தீர்வுன்றது கிடைக்கவே இல்லையா, அப்புறம் எதுக்கு இதை ஃபாலோ பண்ணுறோன்னு சொல்லிட்டு இதை படிச்சுருந்தவருக்கு ஒரு பயங்கரமான ஒரு அப்செட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில புத்தகங்களை வந்து மொழிபெயர்த்து அப்புறம் இவர் சில விஷயங்களை கொண்டு